தமிழ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏஐ டெக் தமிழ் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த சுனோ ஏஐன்னு ஒரு ஏஐ பற்றி பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு சில வேர்ட்ஸ் கொடுத்தா அதுவே லிரிக்ஸ் எழுதி அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மியூசிக்கும் கம்போஸ் பண்ணிடும். ஸோ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் காமிக்கிறேன் நான். இந்த லிங்க்கை நான் உங்களுக்கு விட்றேன். நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃப்ரீ டூல் தான் இது. ஸோ நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்ப்போம். இப்போ கீழே போனீங்கன்னா இது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இது கம்ப்ளீட்டாக ஏஐ கம்போஸ் பண்ணது தான். சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ ப்ளே பண்ணி இதை பார்ப்போம். இதை பார்க்கலாம். நம்ம இங்கே ஒரு ரைட்டில் ஒன்று இருக்குது. இதை பார்க்கலாம். இது ரேப்ஸ் இருக்கு. இந்த ரேப் பார்ப்போம். And my gosh, like totally in love with those dudes on the dash from above. In my PJs, hair in a scrunchie, sipping rosé. ஸோ இந்த டூல் வச்சு நீங்களே லிரிக்ஸ் நீங்கள் இந்த ஏஐ வச்சுட்டு லிரிக்ஸ் எழுதி நீங்கள் கம்போஸ் பண்ணலாம். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் இப்போது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, நீங்கள் இந்த மேலே போயிட்டு இந்த சிர்ப்ன்ற டூல் பேர் இது. இந்த டிஸ்கார்ட் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்கார்டை நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு அந்த உங்களுக்கு டிஸ்கார்ட் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அக்செப்ட் இன்வைட்னு பண்ணணும். உடனே இமீடியட்டாக அது லாகின் பண்ணிடும். இப்போ நான் லாகின் பண்ணுறேன் இதில். ஓகேங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மெனு மாதிரி ஒன்று வந்துடும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் இந்த லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சிர்ப் ஆல்ஃபா 2 இதெல்லாம் இருக்குது. இதில் ஒன்றுத்தில் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், நீங்கள் இதில் சிர்ப் அப்படின்னு போடணும். நீங்கள் சிர்ப்புன்னு போட்டதும் இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு மெனு ஒன்று வரும். இந்த மாதிரி மெனு உங்களுக்கு வரும். ஸோ வந்ததும் என்ன பண்ணலான்னா, நீங்கள் இதில் நீங்கள் அதாவது நீங்கள் எதை பற்றி இதை என்ன பண்ணுதுன்னா, இது இந்த கீழே இந்த மெனுவில் இந்த சாட் ஜிபிடி இன்வோக் பண்ணுது. இன்வோக் பண்ணி அது லிரிக்ஸ் எல்லாம் எடுக்குது. லிரிக்ஸ் எடுத்து அந்த லிரிக்ஸ் கம்போஸ் பண்ணுது. ஓகேங்களா? நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே எழுதுறதுக்கு பதில் ஆக்சுவல் லிரிக்ஸை நான் கொடுக்க போகிறேன். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று கொடுக்க போகிறேன். அதாவது நான் அந்த சாட் ஜிபிடியில் லாகின் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். அந்த ப்ராம்ப்ட் உங்களுக்கு சாங் ரைட்ஸ் எல்லாம் நல்லா சூப்பராக எழுதும். ஸோ அந்த ப்ராம்ப்ட்டை இப்போ நான் இதை டைப் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இதுதான் அந்த ப்ராம்ப்ட்டு. ஸோ இந்த சாட் ஜிபிடியில் அதை எக்ஸ்பர்ட் லிரிக்ஸ் ரைட் பண்ணுறதுக்கு இதை நான் டியூன் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா, இக்னோர் ஆல் தி ப்ரீவியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் திஸ் ஒன். You have 20 years of experience in writing lyrics for various songs and movies and independent albums. So your task is to write lyrics on the input text as reference subject lines. The lyrics should rhyme well and should be appealing to many audience. Use simple words அப்படின்னு சொல்லியிருக்கேன். Not complex, all ages to understand. மேக் லிரிக்ஸ் சின்னதாக பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் 8 லைன்ஸா இல்லை 10 லைன்ஸா எவ்வளோ பெருசு வேணுமோ அதை பண்ணிக்கலாம். ஆஃப்டர் லிரிக்ஸ் ரிட்டன், ப்ளீஸ் ஆஸ்க் மீ இஃப் ஐம் சாட்டிஸ்ஃபைட் வித் த லிரிக்ஸ். இஃப் ஐ ஆன்சர் நோ, ப்ளீஸ் ரீரைட் அகைன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் என்ன பண்ணேன்னா, இது சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளீஸ் வெயிட் ஃபார் மை இன்புட் டெக்ஸ்ட். இந்த இன்புட் டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இதுதான் அந்த கான்டெக்ஸ்ட். அந்த என்ன கான்டெக்ஸ்ட் கொடுக்குறனோ அதை வச்சு இந்த இது லிரிக்ஸ் எழுதும் இந்த சாட் ஜிபிடி. அதுக்கான ப்ளீஸ் வெயிட் ஃபார் மை இன்புட் டெக்ஸ்ட் ரைட் ஆஃப்டர் திஸ் ப்ராம்ப்ட். இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்க, யோர் டாஸ்க் இஸ் டு ரைட் ஆன் பேஸ்ட் ஆன் த இன்புட் டெக்ஸ்ட் அஸ் அ ரெஃபரன்ஸ் இந்த சப்ஜெக்ட் லைன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதனால் வெயிட் ஃபார் த இன்புட் டெக்ஸ்ட் அண்ட் டெல் மீ இஃப் யூ அண்டர்ஸ்டுட். இதுதான் அந்த ப்ராம்ப்ட். ஸோ இப்போ இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லிடுச்சு அண்டர்ஸ்டுட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஒரு இன்புட் டெக்ஸ்ட் ஒன்று கொடுக்க போகிறேன். இப்போ நான் இன்புட் டெக்ஸ்ட் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால், நாங்கள் ரீசெண்டாக நாங்கள் 95 பேட்சில் ஒரு காலேஜ் ரீயூனியன் மாதிரி ஒன்று பண்ணோம் எங்கள் காலேஜில். அதில் ரீயூனியன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. எல்லாரும் வி ஆல் சா ஈச் அதர். அதுக்கப்புறம் வி ஹேட் அ கிரேட் டைம். குடோஸ் டு த கோ டீம். இதுதான் நான் கான்டெக்ஸ்டாக கொடுத்துருக்கேன். இதை வச்சு நான் ஒரு லிரிக்ஸ் சொல்ல போகிறேன். இப்போ இது எழுத போகுது. பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், 8 லைன்ஸ் எழுதிடுச்சு. In 95 VEC we did meet, reunion, joys, hearts skipped a beat, friends gathered round, no better sight, laughing and dancing under stars bright, on the college reunion, cherished memories we made, kids at play, bringing together அப்படின்னு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதை நான் அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். கட் அண்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த டிஸ்கார்ட் போகிறேன். நான் டிஸ்கார்ட் போயிட்டு இந்த இடத்துல அந்த லிரிக்ஸை பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சப்மிட் பட்டனை தட்டினோம். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணோன்னா, இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே
இது வந்து ஜென்ரேட்டிங் வந்துடுச்சு. இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து அருமையாக வந்து அந்த சாங் ஜென்ரேட் பண்ணிடும். சாங் ஜென்ரேட் பண்ண தான் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து ஜென்ரேட் பண்ணிடுச்சு. ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த சாங் வந்து கம்போஸ் பண்ணது, அது வந்து நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். 2 வந்து கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்கு. 2 டிஃப்ரெண்ட் இது எனக்கு சாங் வந்து கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ளே பண்ணுறேன். In 95 at TA we did meet. We hot skip the beat. Friends gathered round, no better sight. Laughing and dancing under stars bright. For the college reunion, the cherished date, memories we made like kids at play. Kudos to the core team, their efforts grand, bringing us together and again. இது ஒன்று. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து இதையும் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். In 95 at fate we did meet. We union joy, hearts hit a beat. Friends gathered round, no better sight. Laughing and dancing under stars bright. Oh, the college reunion, a cherished day. Memories we made like kids at play. Kudos to the core team, their efforts. 30 செகண்ட்ஸ் தான் ஜென்ரேட் பண்ணோம். உங்களுக்கு வந்து க்ளீனாக ஜென்ரேட் ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புது வியூவர்ஸ் இருந்தால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரம் நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.